இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, கூலி படத்தோட விளம்பர உத்தி எப்படி மதராசி படத்தோட ப்ரமோஷன்களை மாத்திருக்குன்னு தான். ஒரு படம் எப்படி இருக்கணும்னு சொல்றதுல ரசிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கூலி டீம் அத ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல கூலி பத்தி பேசலாம். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் இந்த அளவுக்கு ப்ரமோஷன்கள் பண்ணினதில்லை. யூடியூப் சேனல்ல பார்த்தா 10 பேட்டி எடுத்திருந்தாங்கன்னா அதுல 7 பேட்டி கூலி படத்துக்காகத்தான். ஆடியோ லான்ச்ல தொடங்கி படத்தோட அல்டிமேட் ஸ்டார் காஸ்ட் வரைக்கும் எல்லாமே பில்டப் மட்டும்தான். ஆனா படம் வந்த பிறகு என்ன ஆச்சு? எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன்னா அவங்க கொடுத்த பில்டப்களுக்கு படத்துல கதையே இல்லை. சரியான திரைக்கதை இல்லைன்னா எவ்வளவு பெரிய நடிகர்கள் இருந்தாலும் படம் ஜெயிக்காதுன்னு கூலி நிரூபிச்சிருக்கு. இந்த அனுபவம் அடுத்தடுத்து வரப்போற படக்குழுக்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. அதான் இப்ப மதராசி படத்தோட இயக்குனர் AR முருகதாஸ் எடுத்திருக்க ஒரு முடிவு. வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக போற மதராசி படத்துக்கு ரொம்பவே அதிகமா ப்ரொமோஷன் பண்ண போறதில்லையா. ஏன்னா கூலியை பார்த்துட்டு நம்ம ரசிகர்களுக்கு தேவையற்ற எதிர்பார்ப்புகளை நாமளே உருவாக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கார். அதிகமா விளம்பரம் பண்ணினா மதராசி படம் நல்லா இல்லைனா கூலிக்கு நடந்த அதே நிலைமைதான் நமக்கும் நடக்கும்னு அவர் புரிஞ்சுகிட்டதுல ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இருக்கு. அப்ப சிவகார்த்திகேயன் ஜெயிக்க போறாரான்னு ஒரு கேள்வி வருது. SK எப்போதும் புது முயற்சிகள்ல இறங்கக்கூடியவர். மதராசி படத்தோட கதை நல்லா இருந்துச்சுன்னா அமைதியான அணுகுமுறையே படத்தோட வெற்றிக்கு வழிவகுக்கும். விளம்பரம் இல்லாம படத்தோட உள்ளடக்கமே தானாக பேச ஆரம்பிக்கும். ஆனா ஒருவேளை படத்தோட கதை கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பெரிய ஏமாற்றம் இருக்காது. ஏன் தெரியுமா? அதிக எதிர்பார்ப்பே இல்லை. இதுதான் கூலி படத்தோட அனுபவம் எல்லாருக்கும் சொல்லுது. அதிக விளம்பரம் முக்கியமில்லை, வலுவான கதைதான் முக்கியம். மதராசி படத்துக்கு இந்த அமைதியான அணுகுமுறை கை கொடுக்குமான்னு செப்டம்பர் 5ஆம் தேதி தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.